ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குயின் விஜய் சேனல். இன்று பலர் பணம் பற்றிய கவலை, குடும்ப பிரச்சனை, உடல்நல அச்சம், எதிர்கால பயம் போன்ற காரணத்தினால் மன அழுத்தத்தில் வாழ்கின்றனர். இந்த பாடல் நமக்கு சொல்வது, கவலைகளை பற்றி கொள்ளாதே, அன்னையின் திருவடிகளை பற்றிக்கொள். அப்போது மனதில் நம்பிக்கை, அமைதி, பக்தி ஆகியவை மலரும். அப்படிப்பட்ட அற்புதமான அபிராமி அந்தாதி பாடல் வரிசையில் 8வது பாடலைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அபிராமி அந்தாதி பாடல் 8, பற்றுகள் நீங்கி பக்தி பெருகிட. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் பந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகையாரணத்தோன் கந்தரி தைத்தலத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவே. இந்த பாடலின் பொருள், அபிராமி அன்னை சிவபெருமானின் துணைவியாகவும் பேரழகியாகவும் மகிஷாசுரனை வென்ற சக்தி வடிவமாகவும் வேதங்கள் போற்றும் பராசக்தியாகவும் மகாசக்தியாகவும் விளங்குகிறாள். அவளுடைய தாமரை போன்ற திருவடிகள் என் மனதில் எப்போதும் நிலைத்திருக்கின்றன. அதனால் உலக பாசங்களும் பற்றுகளும் நீங்கி இறைபக்தி பெருகுகிறது என்பதை அபிராமி பட்டர் இந்த பாடலில் அழகாக கூறியுள்ளார். இனி நாம் இந்த பாடலை அபிராமி பட்டர் ஒவ்வொரு வரியிலும் எவ்வாறெல்லாம் அபிராமி அன்னையை வர்ணித்து போற்றி பாடியுள்ளார் என்பதை பற்றியும் அதன் ஆன்மீக பொருளையும் அபிராமி அந்தாதி பாடல் 8 உள்ள இந்த பாடலை பாராயணம் செய்வதால் நாம் வாழ்வில் உண்டாகும் பலன்களையும் வழிபாட்டு முறையையும் பார்க்கலாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரை எல்லாம். சுந்தரி என்பது உலகங்கள் அனைத்திலும் பேரழகியாக திகழ்பவள். சிவபெருமானின் துணைவியான பேரழகி அபிராமி அன்னை என்னை உலக வாழ்க்கையில் கட்டி போட்டிருக்கும் பாசம், ஆசை, பற்றுகள் அனைத்தையும் அறுத்து நீக்குகிறாள் என்று அபிராமி பட்டர் கூறுகிறார். அந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் என்பது செந்தூரம் போன்ற சிவந்த நிறம் கொண்ட அன்னை. மகிஷாசுரன் என்ற அரக்கனை வென்று, எப்படிப்பட்ட மகிஷாசுரன், தன்னை எவராலும் வெல்ல முடியாத அந்தஸ்தினால் வந்த ஆணவமுடைய மகிஷாசுரனை வென்று அவன் தலையின் மேல் நிற்கும் வீர சக்தியாக விளங்குகிறாள். இது நம்முள் இருக்கும் அகந்தை, கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களை அளிக்கும் தெய்வீக சக்தியை குறிக்கிறது. அந்தரி நீலி அழியாத கன்னிகை என்று அபிராமி பட்டர் கூறுகிறார். அந்தரி என்ற சொல்லுக்கு ஆகாயத்தில் உள்ளவள், அண்டத்தை ஆள்பவள் என்று பொருளாகும். நீலி என்பது சிவன் பார்க்கடலை கடைந்தபோது வந்த நஞ்சை உண்டார். அப்போது பார்வதி தேவி அவர் உடலினுள் செல்லாமல் நஞ்சை கழுத்திலே தடுத்தார். சிவன் இதனால் ஸ்ரீ நீலகண்டர் என அழைக்கப்பட்டார். அப்போது பார்வதி தேவியின் உடலிலும் நீல நிறம் பரவியது. அந்த உடலில் இருந்து தாராம்பிகை என்ற தேவியை படைத்தாள் பார்வதி தேவி. அப்போதுதான் வானமும் கடலும் நீலமானது. அந்த தாராம்பிகையே நீலி எனப்பட்டாள். அழியாத கன்னிகை, உலகத்துக்கெல்லாம் அன்னையாயினும் அவள் என்றும் கன்னிகையாக இருப்பவள். அவள் அழியாதவள். அவள் கன்னித்தன்மையும் அழியாதது. ஆதலின் அழியாத கன்னிகை என்பதற்கு அழியாதவளாகிய கன்னிகை என்றும் அழியாத கன்னித்தன்மையுடையவள் என்றும் பொருள்படும். இதனைத்தான் அபிராமி பட்டர் அந்தரி நீலி அழியாத கன்னிகை என்று போற்றி பாடியுள்ளார். ஆரணத்தொன் கந்தரி தைத்தலத்தால் மலர்த்தாள் என கருத்தனவே. இவற்றில் ஆரணம் என்பது வேதங்கள் என்றும், ஆரணத்தோன் வேதங்களை அருளிய பிரம்மன் ஆரணத்தோன் என்றும், கந்தரி என்பது வேதங்களை ஓதும் பிரம்மனுடைய சிரத்தை கொய்த சிவபெருமானின் பாதியே, அதாவது பிரம்மனின் கபாலத்தை தன் கையில் ஏந்தியவளே. இந்த இடத்தில் கந்தரி தைத்தலத்தால் என குறிப்பிடுவது சிவனும் சக்தியும் வேறல்ல. சக்தி இல்லாமல் சிவன் இயங்க மாட்டார், சிவன் இல்லாமல் சக்தியும் வெளிப்பட மாட்டாள் என்பதையே அபிராமி பட்டர் கூறியுள்ளார். வேதங்கள் போற்றும் அன்னையின் தாமரை போன்ற மென்மையான திருவடிகளை எப்போதும் என் மனதில் நிலைத்திருக்கின்றன என அபிராமி பட்டர் இந்த பாடலில் கூறியுள்ளார். இது உண்மையான பக்தியின் நிலையை வெளிப்படுத்துகிறது. இந்த பாடல் சொல்லும் செய்தி, உலகப்பற்றுகள் அதிகமானால் மன அமைதி குறையும்,
ஆனால் அன்னையின் திருவடிகளை நினைத்தால் பக்தி பெருகும், மனம் தூய்மையடையும், பாசப்பற்றுகளில் இருந்து விடுதலை கிடைக்கும், கவலைகள் கரையும், இறையருள் கிடைக்கும் என்பதை அபிராமி பட்டர் கூறியுள்ளார். வழிபாட்டு முறை: காலை அல்லது மாலை நேரத்தில் குளித்து உடலை சுத்தப்படுத்தி அமரவும். அபிராமி அன்னையின் படம் அல்லது அவளை மனதில் நினைத்து விளக்கில் தீபம் ஏற்றவும். சிவப்பு அல்லது மஞ்சள் மலர்களை சமர்ப்பிக்கலாம். ஓம் அபிராமி அம்பிகையே போற்றி என்று 11 முறை கூறலாம். இந்த பாடலை 3, 9 அல்லது 11 முறை பாராயணம் செய்யலாம். பாராயணம் முடிந்ததும் உங்கள் மனக்கவலைகளை அன்னையின் திருவடிகளில் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யுங்கள். அபிராமி அன்னையின் தாமரை திருவடிகளை மனதில் நிறுத்தி இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்வோம். உலக பற்றுகள் நீங்கி மன அமைதியும் இறைபக்தியையும் பெருகும். அன்னையின் அருள் எப்போதும் நம்மோடு இருக்கட்டும். ஓம் அபிராமி அம்பிகையே போற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்று அபிராமி அந்தாதியின் 8வது பாடலை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நமது மிஸ்ஸஸ் குயின் விஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ. பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. நம்பிக்கையுடன் இருங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். நாம் இன்னொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.